ரெண்டு பேரும் பொம்மைக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எடுத்து வைமா. கிசிகா பர்வீஸ் அட்ராசிட்டி தாங்கும்லப்பா. ரெண்டு பேரும் அத்தை கூட பைக்ல வந்து ரவுண்ட் போயிட்டோம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. டுடே அக்கா வீட்டில் வந்து மத்தியானத்துக்கு சிக்கன் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டா. ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் என்னெல்லாம் போட்டேன், பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இங்கே ஒரு ஜீவன் எப்போ சிக்கன் கிடைக்கும்னு அழகா பார்த்துட்டு இருக்காங்க. கொத்தமல்லி அப்புறம் புதினா, இதுதான் மெயின் வாசத்துக்கு. வெல்கம் டு ஷாலி எம்கே vlogs. இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம் அப்படின்னா எங்களோட அக்கா வீட்டுக்கு. அக்கா வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வந்திருக்கோம். பர்வீஸ் கிசிகாவும் நல்லா வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. கிசி எங்க வந்திருக்கோம்? கிசி எங்க வந்திருக்கோம்? அக்கா வந்து நைட்டுக்கு வந்து சப்பாத்தி பண்ணிருக்காங்க. ஸோ வந்து எல்லாருமே வந்து நாங்கள் சப்பாத்தி சாப்பிட போறோம். இந்த vlog வந்து ஃபுல்லா பாருங்க. 2 days வந்து அக்கா வீட்டில் தான் இருக்க போறோம். ஒரு கோவில் ஃபங்க்ஷன் அப்படி சொல்லி அக்கா வீட்டுக்கு வந்திருக்கோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ரெண்டு பேரும் பொம்மைக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பர்வீஸ் பாப்பாக்கு ஒரு பொம்மை கொடுமா. பர்வீஸ் இங்க பாரு. பர்வீஸ் பாப்பாக்கு ஒரு பொம்மை கொடுமா. 3 பொம்மை வச்சிருக்கான். குடு, ஏமாத்த கூடாது. பொம்மைக்கு சப்பாத்தி கொடுக்கணுமாப்பா? பொம்மை என்ன பண்ணணும்? எடுத்து வைமா. ஊட்டி விடு, ஊட்டி விட சாப்பிடட்டும். பாவம் பசியோட இருக்கு. எப்படி நிக்க உட்கார வச்சிருக்கா பாருங்க. வந்துட்டான் வந்துட்டான். அண்ணா விழுந்துச்சு. சப்பாத்தி சப்பாத்தி நான் சாப்பிட்டுட்டேன். இல்ல தட்டுல சாப்பிடுற சோத்தைங்க வைக்க. கிசிகா பர்வீஸ் அட்ராசிட்டி தாங்கும்லப்பா. ரெண்டு பேரும் அத்தை கூட பைக்ல வந்து ரவுண்ட் போயிட்டோம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நாங்க வந்து சாப்பிட உட்காந்தாச்சு. சப்பாத்தி பிளஸ் உருளைக்கிழங்கு கூட்டு. வாங்க சாப்பிடலாம். நான் 2 பேரும் ரவுண்ட் போயிட்டு வந்தாச்சு. பொம்மையும் சேர்த்து ரவுண்ட் கூட்டு வந்திருக்கான். தெரியவே அதை வாங்கி வைக்கா. பொம்மைக்கு பல்லு விளக்க போறான். மார்னிங் முழிச்சாச்சு. வெளியே வந்து பார்த்தா மழை வர மாதிரி லைட்டா இருட்டிட்டு இருக்கு. அக்கா வந்து காஃபி போட்டுட்டு இருக்கா. ஒரு பக்கம் காஃபி, ஒரு பக்கம் வந்து தோசை போட்டுட்டு இருக்கா. பூனை குட்டி போகுது. காலையில தான் டிஃபன் வந்து தோசை, காஃபி. காஃபி காஃபி தேங்க்யூ. போன்விட்டா காஃபி. தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் எல்லாரும் தோசை சாப்பிட போகிறோம். டுடே அக்கா வீட்டில் வந்து மத்தியானத்துக்கு சிக்கன் பிரியாணி. சிக்கன் வந்து கொஞ்சம் சிக்கன் வந்து பொரிஞ்சிட்டு இருக்கீங்க. அப்புறம் புதினா, கொத்தமல்லி, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, சிக்கன் மசிச்சி, பிரியாணி மசாலா, வேறு ரைஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. இது எல்லாம் அக்கா வந்து செஞ்சு முடிச்சோடனே நம்ம வந்து ருசியாக சாப்பிட போகிறோம். அதான் இன்னைக்கு வேலை. என்ன பண்ணுறீங்க?
காதுல வா இருக்கா? குளிச்சிட்டியா? பர்வீஸ் வெரி குட், குளிச்சிட்டான். பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டா. ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் என்னெல்லாம் போட்டேன், பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அப்புறம் வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வந்து அதை வந்து ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். பாருங்க, வெங்காயம் நல்லா வந்து ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அக்கா அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டை வந்து போட்டு அதையும் நல்லா வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்க போகிறா. இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வந்து வதங்கிட்டு அடுத்து வந்து வெட்டி வச்ச தக்காளியை வந்து போட்டுக்கணும். போட்டுட்டு அதுவும் நல்லா மசியணும். இங்கே ஒரு ஜீவன் எப்போ சிக்கன் கிடைக்கும்னு அழகா பார்த்துட்டு இருக்காங்க. புனக்குட்டி பாம்போல உட்காந்துருக்குக்கா. இங்க ஒரு ஆள் பேசுற, கொஞ்சம் மதிக்கத போகுது. பூனை பூனை காது கேட்கலோ, இப்பதான் கேக்குது. கத்தி கூப்பிட்டதா நீ பாப்பியா? பூனை பூனை தூங்குறியா? தூங்கு, பாய், மறைக்காத. கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் சிக்கன் மசாலா, சாரி பிரியாணி மசாலா போடுங்க போடுங்க. அப்புறம் உப்பு, மல்லித்தலை, கொத்தமல்லி கொத்தமல்லி கொத்தமல்லி, அப்புறம் புதினா. 3.5 கிளாஸ் அரிசிக்கு 6 கிளாஸ் தண்ணி. 6.5 கிளாஸ் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு தண்ணி கொதிச்சோடனே நம்ம வந்து ஊற வச்ச அரிசியை போட்டு அப்படியே எவ்வளோ அழகா தாளாட்டு பாருங்க. ஆட்டுமா. தண்ணி வந்து கொதிச்சிருச்சு. இனிமேட்டு வந்து நம்ம வந்து ஊற வச்ச அரிசியை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும். அரிசி போட்டோடனே தம் போடாமல் ஒரு 5 நிமிஷம் வந்து விசில் மூடியை வந்து இப்படி வைங்க. வந்து அக்கா வந்து முட்டை வந்து அவிச்சு வச்சிருக்கா, அவிக்கிறதுக்கு அடுப்பில் வச்சிருக்கா. கொதிச்சு ஒரு லெவலுக்கு வந்தோடனே விசில் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வந்து தம் வைக்கணும். வாசத்துக்கு கொத்தமல்லியை தூக்கி போடுங்க. வாவ், பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு. நல்லா குறைச்சி தம் போட்டுக்கோங்க. 20 மினிட்ஸ் பிரியாணி ரெடி ஆயிரும். ஓபன் பண்ணி பாப்பா எப்படி இருந்திருக்குன்ட்டு. வாவ், இருக்கு நீர் 1 நிமிஷம். வாவ், செம்மையா இருக்கு. வாவ், இவ்வளோ வாசமா இருக்கு. சண்டே ஸ்பெஷல் அக்கா வச்ச பிரியாணி. உனக்கு வேணுமா பிரியாணி? உன் தட்டுங்க. மாதிரி இருக்கு. செம டேஸ்ட். சூப்பரா இருக்கலாமா?